ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய சிலுவை பலியை நினைவு கூறுகிற இந்த சூழ்நிலையிலே அதை நினைவு கூறும்படியாய் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். உலகம் முழுவதும் இயேசுநாதர் 2000 ஆண்டுகளை கடந்து இவ்வளவாய் கொண்டாடப்படுவதனுடைய ஒரு மகாபரிய ரகசியம் மனக்குலத்தின் பாவங்களை நீக்கும் பாவ நிவாரண பலியாய் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் தொங்கி மரித்தது மட்டும் அல்ல, இந்த 2000 ஆண்டுகளை பிசாசின் பிடியிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து, வியாதியின் பிடியிலிருந்து விட்டுவித்துக் கொண்டிருக்கிற அற்புதமான அந்த நிகழ்வை நினைவு கூறும்படியாய் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாய் ரூபத்தில் மனுஷனை படைச்சார். அவர் சந்தோஷமாய் சாபம் இல்லாம சாவில்லாம இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால சகலத்தை இழந்தார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 3:16-19 வரை படிக்கிறோம். நீ பெருகும்போது வேதனை, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்பவாய், ஆம் நீ சாகவே சாவாய், புசிக்கிற நாளிலேன்னு சொன்னோம். பிசாசு சொல்லிட்டான், இல்ல நீ சாக மாட்டீங்கன்னு சொல்லிட்டான். இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டாங்க, சாத்தா வார்த்தையை கேட்டாங்க, சாகவே செத்திருக்க வேண்டும். ஆனால் உடனே அவன் செத்திருந்தா இன்னும் வர தேவ திட்டம் நிறைவேற முடியாது. அதனால சாக வேண்டிய ஆதாம் ஏவாளை பாதுகாக்கிறதுக்கு ஆதாமுக்கு பதிலாக ஒரு மிருகம், ஏவாளுக்கு பதிலாக ஒரு மிருகம் கொல்லப்பட்டு பாவ நிவாரண பலி ஏதேன் தோட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு அதன் தோல் எடுக்கப்பட்டு உடையாக கொடுக்கப்பட்டது என்பது ஆதியாகமம் 3:21 வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து பரிசுத்த நோவா, ஆபிரகாம் எல்லாருமே கர்த்தருக்கு பலி செலுத்தி பாவ நிவாரண தேடி கொண்டு வந்தாங்க. யாத்திராகமம் நீங்கள் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வரும்போது, அதாவது இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு அவர்களை கர்த்தர் விடுதலை பண்ண விரும்பினார். அந்த எகிப்தியரை ஆண் பிள்ளைகளை சங்கரிக்க விரும்பினார். சாவு தூதன், சங்கார தூதனை அனுப்பும் போது நீங்கள் அந்த சங்கார தூதனுடைய பிடியில சிக்காம பாதுகாக்கணும்னு வீட்டுக்கு ஒரு ஆடை அடிச்சு ரத்தத்தை எடுத்து நிலவாசல்ல பூசி அந்த ஆட்டை சுட்டு பஸ்காவா புசிக்கணும் என்கிற நியமத்தை கொடுத்திருந்தார். அப்புறம் லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒருவன் அறியாம பாவம் செய்து பாவத்துக்கு உட்பட்டான், அவன் ஒரு ஆட்டை கொண்டு வரணும், தலையில கைய வைக்கணும், பாவத்தை அதுக்கு சாட்டணும், அதை கொன்று ரத்தத்தை வடிச்செடுத்துறணும், தோலை உரிக்கணும், அதன் உடலை சர்வ அங்க தகன பலியா பலியாக்கினா பாவ நிவாரணம் உண்டாகும் என்ற நியமத்தை கொடுத்தார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24-29 வந்தா பாவங்களை தொலைக்கிறதற்கு, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கு மகா பிரதான ஆசாரியரை மேசியாவாய் அனுப்ப வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டார். அவர் மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லி அவர் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணி இஸ்ரவேல் தேசத்தில் பலிபீடங்கள் இடிக்கப்பட்டு 2000 ஆண்டுகளை கடந்து இன்னும் வர பலி செலுத்த முடியாத நிலை நிறுத்தப்பட்டு விட்டது. பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலி உலகம் முழுவதும் இன்று வரை, இந்த நாள், இந்த சூழ்நிலை வரை நினைவு கூறப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசுவின் சிலுவை பலி பாவ நிவாரண பலியாக இருக்கிறது, பாவ மன்னிப்பை கொடுக்கிறது, விடுதலை கொடுக்கிறது என்பது நிச்சயமாய் நிதர்சனமாய் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன, பாவ நிவாரண பலி என்பது ஒருவன் அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டு பாவம் செஞ்சா பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும் என்றுதான் லேவியர் 4:2 சொல்லுது. அப்படின்னா அறியாமல் செய்த பாவங்களுக்கு மட்டும் இயேசுவின் சிலுவை பலியின் மூலம் மன்னிப்பு கிடைக்குது. எபிரேயர் 4:15 அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்ட பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். அப்படின்னா இயலாம சில நெருக்கத்தில் பாவம் பெருகின இடத்துல அந்த வல்லமை விழுந்து விடக் கூடாது என்பதற்கு கிருபையை தேவன் பெருக பண்ணி இயலாத பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். லூக்கா 12:47-48 அறிந்து மதன்படி செய்யாதவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான், அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏற்ற வேலை செய்தவன் சில அடிகள் அடிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். ஆக அறியாமை, இயலாமை பாவங்களுக்கு மட்டும் தான் மன்னிப்பு கிடைக்கும், அதுக்கு அந்த பக்கம் மன்னிப்பு கிடைக்காதுங்கிறத முதலாவது புரிஞ்சிடணும். இரண்டாவது ஒரு கருத்து, பொதுவாக சிலுவை கள்ளன் போன்றவர்கள் பரலோகத்துக்கு போறாங்கிற அந்த சிலுவை கள்ள கோட்பாடு அடிக்கடி சொல்லப்படுறதுனால அது குறித்து ஒரு சின்ன குறிப்பை நான் சொல்லணும். சிலுவையில ஒரு கள்ளன் சொல்றான், நாம செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறோம், பாவத்தை அறிக்கையிட்டு அவன் மனம் திரும்புறான், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தை கேட்கும் போதுதான் ஆண்டவர் சொன்னார்,
இன்று என்னுடன் பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். அதாவது அன்று அவர், நீங்கள் 1 பேதுரு 3:18 வாசிச்சீங்கன்னு சொன்னா, அவர் இயேசு ஆவியிலே ஆத்மாவிலே காவலில் உள்ள ஆவிகள் நோவா கால ஆவியில் இருந்த பாதாளத்துக்கு போனார், அவர்களுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த இடத்திற்கு சிலுவை கள்ளனும் சென்றான் என்பதை நாம் அறிஞ்சிருக்கணும். அந்த காவலில் உள்ள ஆவிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு, அங்கதான் சிலுவை கள்ளனை போன்றவர்கள் செல்லுவார்கள் என்பதை நாம் அறிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒண்ணு, அவன் சிலுவையிலே தான் செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சிட்டான். இரண்டாவது, அவன் தேவராஜ்யத்தை கேட்டான். ஆனா அந்த காவலில் உள்ள ஆவியில் இருக்கிற இடத்துக்கு வா, நான் அங்க வந்து பேசிக்கிறேன் என்று சொல்லி அழைத்து போனார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு காரியத்தை குறிப்பிட வேண்டும். அது என்னவென்று சொன்னால், நான் பாவம் செஞ்சு இயேசுவின் சிலுவை பலியின் மூலம் இந்த சில பாவங்கள் என்ன கேட்டகரியில் மன்னிக்கப்படும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி மன்னிக்கப்பட்டுட்டா ஓகே. மன்னிக்கப்படாமல் இருந்தால் சிலருக்கு சிக்ஷை கொடுக்கப்படும். கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 11 30, 31, 32 அங்க நீங்க படிக்கிறீங்க. சிலர் வியாதி, சிலர் நித்திரை, சிலர் பலவீனம் அடைஞ்சிட்டீங்க. இந்த கேட்டகரியை தாண்டி போறவங்க பாதாளத்துக்கு போவாங்க. அதுதான் அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்பட்டான்னு வாசிக்கிறோம்ல, அந்த பாதாளத்துக்கு போவாங்க. பாதாளத்தில் போய் தண்டனை அனுபவிப்பாங்க. தண்டனை அனுபவித்த பிறகு வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்ட கிரியையின்படி நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்புறம் நீங்க கிளவாஸ்தம் மரணம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, பாதாளம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. அவரவர் தங்கள் கிரியைக்கேற்ப பலனடைந்தார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவனாய் காணப்பட்டவன் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலிலே பங்கடைகிறான். என்ன புரிஞ்சுக்க தெரியுமா? பாதாளத்திலிருந்து மேல் பாதாளம், மரணம்னா மேல் பாதாளம் அர்த்தம். பாதாளம்னா ஐஸ்வர்யவான் தண்டிக்கப்பட்ட மத்திய பாதாளம் அர்த்தம். சமுத்திரம்னா அந்த பாதாளத்தினுடைய அடியற்ற பாதாளம் அர்த்தம். மேல் பாதாளத்தில் லாசர் இருந்தான் பழைய காலத்தில். இப்ப காவலில் உள்ள ஆவியில் இருக்கிறாங்க. மத்திய பாதாளத்தில் தண்டிக்கப்படுகிற ஆத்மாக இருக்கிறாங்க. தாழ்ந்த பாதாளத்தில், அதாவது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்தகார சங்கிலிகளால் கட்டப்பட்டு அங்கே வச்சிருக்காங்க. இவ எல்லாரும் வர்றாங்க. நல்ல கவனிக்கணும், எல்லாரும் வர்றாங்க. எங்க பாதாளத்தின் பகுதிகளில் இருந்து எல்லாரும் வர்றாங்க. அவங்க கிரியை எழுதி வச்சிருக்கு, அவங்க பேரும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஜீவ புஸ்தகத்தில் பேருள்ள அநேகர் இந்த பாதாள தண்டனையை கடந்து வர வேண்டி இருக்கிறதுங்கிறத அந்த பகுதி சொல்லுது. சரியா? சிலுவைகள் எப்படி அங்க போனானோ அது போலதான் ஜீவ புஸ்தகத்தில் பேருள்ள அநேகர் கூட இந்த பாதாளத்துக்குள்ள போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வருவாங்க. இததான் கத்தோலிக்க மரபில் உத்தரிக்கும் அனுபவம்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்வாங்க. அதுக்கு ஒரு தண்டனை இருக்கு, அதுக்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. அதுலயும் தகுதி இல்லாம இருப்பாங்க. அவங்க தான் 2ஆம் மரணமாக அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்பதுதான் கத்தோலிக்க மரபில் அதை உத்தரிக்கும் அனுபவம் அவங்க சொல்லுவாங்க. மேலோட்டமா சொன்னேன். எதுக்கு சொன்னேன்னா, பாவ நிவாரணத்தை இங்கேயே பெற்றுக்கொண்டு முறையா வாழாம சிலுவக்கள்ளன் சிலுவக்கள்ளியா வாழ்ந்தா இப்படிப்பட்ட நிலையெல்லாம் கடந்து போக வேண்டிய இருக்குங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சொன்னேன். இது ரொம்ப ஆபத்தானது, அது நமக்கு வேண்டாம். இரண்டாவது, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமிலிருந்து உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி லூக்கா 24:47 சும்மா பாவத்தை மன்னியோன்னு போக முடியாது. 1 யோவான் 1:10-9 சொல்லுது, பாவங்கள் அறிக்கையிட்டாதான் பாவங்களை மன்னிக்க முடியும். ஆகவே பாவ அறிக்கை, மனம் திரும்புதல் அவசியம். 2 பேதுரு 2:20 நீங்கள் அதாவது மறுபடியும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிறகு மறுபடியும் பாவத்தால் ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய நிலைமை முன்னிலைமை விட பின்னிலைமை கேடா இருக்கும். எபிரேயர் 6:4 வாஸ்தவம், ஒருவரை பரிசுத்தமாக்கப்பட்டு பரமையுமே ருசி பார்த்தும் மறுதலித்து போனா சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு, இனி தண்டனை வரும் என்று அவர்கள் காத்திருக்க வேண்டும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, யோவான் 8:11 சொல்லுவார், அந்த பாவி சிறிய பார்த்து இனி நீ பாவம் செய்யப்படாது. யோவான் 5:14 பரிசுத்த குளத்தங்கரையிலே கிடந்த அந்த பக்கவாத நோயாளிகிட்ட சொல்லுவாரு, அதிக கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாது. இல்லையா? அப்ப மனம் திரும்பு, பாவம் செய்யாத, நீதிமான வாழு. அதான் சிலுவை கள்ளன் சிலுவைக்கள்ளி மார்க்கம், சிலுவை கொண்டாடிட்டு நடக்கும் மார்க்கம் எல்லாம் கள்ளத்தனம்னு நான் சொல்றது காரணம் இதுதான். விழிப்பா நீங்க இருந்தா நல்லது. மூன்றாவது, கலாத்தியர் 1:4 இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கும்படிதான் தேவனுடைய சித்தத்தின்படி நம்மை ஒப்பு கொடுத்தார்னு வாசிக்கிறோம். ஆகவே இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை நேசிச்சா நீ பாவம் செய்யற, உன் பாவ மன்னிப்பு ரத்தாக்கப்படும். ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாம தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம்
இன்னதென்று பாகத்து நீ நடக்கலன்னா உன் பாவ மன்னிப்பு ரத்தாக்கப்படும். 1 யோவான் 2:15 உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தா பிதாவுக்கு அன்பு கிடையாது. கண்களின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நிச்சய, இதெல்லாம் உலகத்தால் உண்டானது. இந்த உலக நேசத்துல போனா உன் பாவ மன்னிப்பு ரத்தாக்கப்படும். யாக்கோபு 4:4 உலக சிநேகம் தேவனுக்குமான பகை என்று அறியீர்களா? தேவனுக்கு உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயந்தனா இருக்கிறான். இப்படி இருந்தா உன் பாவ மன்னிப்பு ரத்தாக்கப்படுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அடுத்தது எபிரேயர் 2:14-15 காலமெல்லாம் மரணமயத்தில் அடிமைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படிதான் இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். மத்தேயு 4:15 மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் ஒதுக்கும்படியும் இயேசு வந்தார் என்று எழுதியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:55-56 மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பரிசுத்தவான்கள் உலகத்தை ஜெயித்தார் என்கிற அறிஞ்சிருக்கணும். உனக்கு இன்னும் மரண பயம் வந்துகிட்டு இருக்குன்னா உன் பாவம் மன்னிக்கப்படலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க. சிலுவை சத்தம் போட்டு பயம் இல்லை, என்ன தேடணுமோ தேடிக்க. நம்பர் 1. செகண்ட்லி, ஏன் அப்படி நடக்குது? ஒரு காலத்தில் பாவ மன்னிப்பு இருந்துங்க, நிச்சயம் இருந்துங்க, இப்ப இப்படி இருக்குன்னு கேட்டா யோவான் 8:44 பிசாசை பற்றி ஆண்டவர் சொல்வார், அவன் பொய்க்கு பிதாமா இருக்கிறான், சத்தியம் கிடையாது, அவன் சத்தியத்தில் நடக்க மாட்டான். சத்தியத்துக்கு இயேசுவின் சத்தியம், அதாவது யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசத்தை யூதர்களை பார்த்து சொல்வார், நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்தா மெய்யாகவே என் சீசரா இருக்கணும். சத்தியம் இதுதான், இந்த சத்தியம் தான் விடுதலையாக்கும். இயேசுவின் உபதேச சட்டத்திட்டத்தின்படி வாழாமல், அவருடைய அப்போஸ்தலருடைய உபதேச சட்டத்திட்டத்தின்படி வாழாம நீ கள்ளத்தனமா நடந்தேன்னா பே வரும். பொய்யனாக பொய்க்கு பிதாவாகிய பிசாசை தேவன் அனுமதிக்கிறார். அதுதான் 1 கொரிந்தியர் 5:5 சொல்லுது, சாத்தானுக்கு அவனை ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு செய்கிறேன் என்று பவுல் சொல்றார். அப்போ மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு எடுக்கணும், திருப்பி அதை செய்யாம இருக்க பார்க்கணும். உலகத்தை நேசிச்சேன்னா அது பாவ மன்னிப்பு ரத்தாக்கப்படும். இப்படி அதாவது சாவு பயம் இருந்துட்டே இருக்குன்னா அவன் பாவம் மன்னிக்கப்படல, சாத்தாங்கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாங்கிறத நீ நிதானித்து தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்றத வேகமா சொல்லிடுறேன். ஓகே, ஹல்லேலூயா. மார்க் 8:34 சொல்லுது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினா அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் கவனம் பிடிச்சிக்க. தன்னைத்தான் வெறுக்கணும், தன் சிலுவை எடுக்கணும். என்னை பின்பற்றாதவன் சீசன் அல்ல. இயேசுநாதர் சிலுவையில அடிச்சுட்டாருன்னு கஞ்சி குடிச்சதுனால உனக்கு அவர் எந்த நன்மையை தர மாட்டார். இயேசு சிலுவையை அடிச்சு தொங்க விட்டு கழுத்துல கட்டி தொங்க விட்டதுனால உனக்கு எந்த நன்மை கிடைக்க போறதில்லை. ஒன்னு புரிஞ்சுக்க, உன் சிலுவையை, ஏன் சிலுவையை, அவரவர் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது நீதி நிமித்தம். மத்த 5:10 சொல்லுது, இயேசுவின் உபதேசத்தின் வருகிற துன்பங்கள் தான் சிலுவை என்பது, அதை சுமப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். லூக்கா 21:28 எருசலேம் குமாரத்திகளை பார்த்து சொன்னார், இன்னைக்கு நீ இப்ப கொஞ்சம் கழிச்சு எல்லா தெருவிலோடு எல்லாம் தூக்கிட்டு ஓட போறாவ. நீங்க இப்படி ஒன்னும் வித்த காட்டாண்டா, எனக்காக அழாண்டா, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக. ஹல்லேலூயா. அதனாலதான் வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. ஓகே, சரி. இவ்விதமாய் நம் சிலுவை நாம் சுமக்கணும், தன்னைத்தான் வறுக்கணும். இயேசு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலுவையில் அடிச்சு கழுத்துல தொங்க விட்டுட்டு பட்டு உடுத்துட்டு நடந்தியன்னா, ஆபரணம் போட்டு நடந்தியன்னா, பெருமையா நடந்தியன்னா, இயேசுவின் சிலுவைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாம அவரை பரியாசம் பண்ணிட்டு நடந்தியன்னா உன்னை மனநோய் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி போடுவார். நீ அவரை பரியாசம் பண்ணனா உன்னை பரியாசத்துக்கு ஒப்பு கொடுப்பாருங்கிறத நீ மறந்துடப்படாது. இயேசு சாந்தமும் மனத்தாழ்மையும் வாழ்ந்தார். 1 பேதுரு 3:3 பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து விலை உயர்ந்த வஸ்திரங்கள் தரித்துக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிக்க இருக்கப்படாது, சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய குணத்தில் அலங்கரிக்கணும். 1 தீமோத்தேயு 2:9 அதே விஷயம் அங்க இருக்கு. சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவி, நாணம், தெளிந்த புத்தி, தகுதியான வஸ்திரம், முத்து பொண்ணு வெள்ளி விளையாத எழுதியிருக்கு. இதை மீறி நடந்தியன்னா உன்னை மனநோய் ஆஸ்பத்திரிக்கு ஒப்பு கொடுத்துறாரு. ஏன்னா நீ இயேசுவை பரியாசம் பண்றல்ல, அப்போஸ்தலரை பரியாசம் பண்றல்ல, மாட்டிக்கிடுவேன். இன்னைக்கு மனம் திரும்பி, எனக்கு வேற வழி கிடையாது. சரி, அப்ப இயேசுவின் சிலுவை அதை தியானிப்பதிலிருந்து நாமும் அவ்விதமாக நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் மத்தேயு 11:28 சொன்னார், நான் சாந்தமா இருக்கிறேன், தாழ்மையா இருக்கிறேன், எனக்கு இதை உட்கார்ந்து படின்னு சொல்லுகிறார். என்னட்ட உட்கார்ந்து படி. 1 பேதுரு 2:21 அவர் பாடுபட்டார், அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். 1 யோவான் 2:6 அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே யோவான் நமக்கு குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். புரியுதுல்ல? இயேசு சிலுவை, ரத்தம், இது இப்படி எல்லாம் பாடிட்டு நடக்கிறதுனால நன்மை வராதுங்க. அவர் இப்படி எல்லாம் சுமந்து என்ன விடுவித்து இருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், விலை கொடுத்து வாங்கி இருக்க. அந்த வசனம் சொல்லுதுல, 1 பேதுரு 1:18 முன்னே உங்கள் முன்னோர்களால் வீணாய் அனுசரித்து வந்த பாரம்பரிய நடவடிக்கைகள் என்று வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிற போதவனாக இருக்கணும். ஹல்லேலூயா.
சும்மா ஏசப்பா டேட்டி ரத்தம்னு அடிச்சுட்டு கள்ளத்தனமா நடந்தேன்னு வச்சுக்க, மண்டே குழப்பி விட்டு போறாரு மண்டே. அவரை பரியாசம் பண்ணாத. எனக்கு அப்பா எப்படி நடந்தார், அவர் விலைக்கு வாங்கி எவ்வளவு பாடுபட்டார், நான் எப்படி நடக்கணும், நீ எப்படி நடக்கணும், எத்தனை வரியமா விட்டங்கிறா பைபிள் எடுத்துட்டு நியாய தீர்ப்பு வந்துடப்படாது. நான் சொல்லாட்டா ஒரு பிரச்சனை ஆயிரும். இப்ப மனம் திரும்ப வேண்டிய ரீதியில நீ சரியா மனம் திரும்பி சரி. அப்ப இயேசுவை பரியாசம் பண்ணி வாழாத. மத்த 7:21-23 வரை சொல்வார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்யாம இந்த மாதிரி நாடகம் ஆடுகிறவன், கர்த்தாவை ஆராதிக்கிறவன், பேய் விரட்டுகிறவன், அற்புதம் செய்யறவன், எல்லா பைபிளையும் கூட்டி சொல்லுவேன் அக்கிரம செய்கைக்காரர். எப்படி செல்வேன்னு சொன்ன ஆளை நம்ம அக்கிரம செய்கைக்காரன் ஆண்டவர் சொல்லப்படாது. அதுக்கு முன்பு பரலோக பிதாவுடைய சித்தத்தை நம்ம என்ன செய்யணுமா? பிலிப்பியர் 2:5 சொல்லுதுங்க, கிறிஸ்து இயேசுடைய சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும். அது என்னன்னு வரிசையா சொல்லியிருக்க. அவர் தேவகுமாரனாய் பரலோகத்தில் இருந்தும் கொள்ளையாடின பொருளா எண்ணாம மனுஷ சாயலாகி அடிமையின் ரூபப்படுத்து சிலுவையின் மரண பரிந்து தன்னை தாழ்த்தினார்ல. எத்தனை வரையும் இந்த இயேசுநாதரை உச்சரிக்க. உனக்கு வாழ்க்கைக்கும் இயேசுக்கு வாழ்க்கைக்கும் சிந்தைக்கு சம்பந்தம் உண்டான்னு பாத்துக்க. நியாய தீர்ப்பு வந்துடும். ஒன்னு நீ முறுக்காண்டா யார்கிட்டையும் ஆண்டவர்கிட்ட முறுக்க முடியாது. அவர் சொல்லார், உனக்கான தெரு வழி அவமான நிந்த சகிச்சு போனா நானும் என்னுடைய அப்போஸ்தலன் சொன்ன கேட்க மாட்டேன்னு கேட்டா வில்லங்கமாயிரும். சரி, அப்ப அந்த சிந்தையில நடக்கணும்னு எழுதியிருக்கு. 1 பேதுரு 4:1 பேதுரு மீண்டும் சொல்றார், அவர் சிலுவை சுமந்து பாட அனுபவிச்சார். அப்படிப்பட்ட சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 2:16 பவுல் சொல்வார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். 1 பேதுரு 4:13 அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதினால் களி கூர்ந்து மகிழுங்கள் என்று சொல்கிறார். என்ன புரிஞ்ச நீங்க? இப்ப புரியுதா? இயேசு பேரை சொல்லிட்டு சிலுவை பாடிட்டு ஒரு கள்ள மார்க்கம் உலகத்தில் இருக்க சொல்லிதா மறிச்சாருங்க, தியானிக்கணுங்க. எத்தனை வரியமா தியானிக்குது? நம்ம மனசு மாறையிலையே, புத்தி மாறையிலையே, தாழ்மை வரையிலையே, ஆடம்பரம் போகலையே, பெருமை போகலையே, எவ்வளவு விழா வரைய எழுதி தந்தாலும் போகல இல்லையா? உனக்கு பாவத்தை மன்னிக்கணுமா? நீங்க சொல்லுங்க, நீங்களே யோசிங்க. பாவம் மன்னிக்கப்படாத விவரம் சொல்லிட்டேன். மரியாதையா மனம் திரும்பி பரிசுத்தமா தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளா நீங்க மாறி ஆகணும். அவ்வளவுதான் எங்களுக்கு சொல்ல முடியும். சரி, இப்போ யோவான் 21 15-19 ஒரு பகுதி இருக்கு பாருங்க. இங்கே பேதுருவிட்ட ஆண்டவர் கேட்காரு, பேதுருவே 15 கடைசி யோவான் கடைசி அதிகாரம் 15 அவர்கள் போஜன பின்பு இயேசு பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அந்த வார்த்தையை கேட்டுக்க, இவர்களிலும் அதிகமாய் நீர் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர் எல்லாரும் விட நிறைய பேர் இயேசு டேடி மம்மி எல்லாம் கதையெல்லாம் அடிச்சது இல்லையா? இதை கேட்டுக்கிடுங்க. நல்லா எல்லாரும் விட நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன். ஆண்டவர் திருப்பியும் கேட்காரு, மீண்டும் கேட்கிறாரு, சீமோனே நீ என்ன நேசிக்கிறாயா? மீண்டும் கேட்டார். உடனே சொல்ல, ஆமாண்டவரே நேசிக்கிறேன். விடல, 3வது கேட்கார், நீ என்ன நேசிக்கிறாயா? இப்பதான் பேதுருக்கு துக்கம் உண்டாகிட்டோம். ஒரு வார்த்தை சொல்றேன், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். என்ன தெரியுமா? இயேசுநாதர் சிலுவைக்கு போறதுக்கு முன்ன இவன் தாங்க சொன்னது. நல்ல மனுஷனாக்கும். அவன் என்ன சொல்றான்? ஆமா, யார் போனாலும் நாங்க போக மாட்டோம், நித்திய ஜீவம் உங்களுக்கு வசனங்கள் உம்மிடத்தில் உண்டுன்னு சொன்னது இந்த பேதுரு தான். சாவிலும் காவலிலும் உண்மை பின்பற்றினேன்னு சொன்னது யாரு? அதனாலதான் 3வது கேட்டார். ஏற்கனவே இருக்கா இப்படி ஆக்கி போட்டானே, வருவேன்னு சொல்லிட்டு கடைசியில ஓடி போயிட்டான் இல்லையா? அதனாலதான் 3வது கேட்டார். இப்ப அவன் சொல்றான், உமக்கு தெரியும், என்ன பற்றி உமக்கு தெரியும், ஆமாண்டவரே நேசிக்கிறேன், அதனால என்ன பற்றி தெரியும். இப்ப ஆண்டவர் சொன்னார் 18 நீ இளவயதுள்ளவனா இருக்கும்போது உன் அறையை நீ உன் இஷ்டமான இடத்துக்கு போனாய். முதிர் வயது ஆகும்போது உன் கையை நீட்டுவாய், வேறொரு நூரை கட்டி உன் இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அடுத்த வசனம் 19 சொல்லு பார்த்துக்க. இன்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். அவர் இப்ப அப்படின்னு அந்த பகுதி இருக்கு. வரலாற்றிலே சொல்றாங்க, பேதுருவா தலைகளை சிலுவையில் இருந்தாங்க. எப்படிங்க? இயேசுவின் மேல அதிகமா அன்பு இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? பிரசங்கியாரு சண்டைக்கு வந்துடாத, இயேசு சொன்னதை அப்படியே சொல்றேன். அப்ப அவர்கள் பாடுபட்டார்கள், துன்பங்களை சகித்து தான் அப்போஸ்தலர் போனாங்கிறத சொல்லிட்டார்கள். அவர் தான் நிறைய சொன்னது அப்படியே நிறைவேறாரு. ஆக சிலுவை பாதை என்று சொல்வது அது இயேசு சிலுவையை சுமந்தாரு. நம்ம ஆடம்பரமா வாழறதுக்கு அப்படி செய்யலுங்க, நாம அந்த பாதையில நடக்கும்படி செய்தார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. அந்த செய்தியை தான் மறைச்சிட்டு இயேசு சிலுவையில போனாருன்னா தங்கத்துல சிலுவை கழுத்துல தொங்க விட்டுட்டு எவ்வளவு ஆடம்பரமா நடக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. இது நமக்கு ஒருபோதும் இருக்க கூடாது. இப்ப புரியுதா? சப்ஜெக்ட் இஸ் திஸ். மற்றது எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம விட கத்தோலிக்கர் தான் அதிகமாட்டு சிலுவையும் ரத்தத்தையும் அவைய தான் தியானிக்கவிய. அங்க பே பிடிச்சாக்க இப்ப இங்க வந்துட்டு இருக்கு. இப்ப புரியுதா உனக்கு? சிலுவையும் ரத்தத்தையும் அதிகமா தியானிக்கிறது கத்தோலிக்க சபை, உங்களுக்கு தெரியும்.
அங்க உள்ளதெல்லாம் பேய் பிடிச்சு இப்ப இங்க வருதுன்னா அதுக்கு ரகசியம் தெரியுதா? இதுதான் விஷயம். வேத புரட்டுகள் தந்திரமா புரட்டி புரட்டி இப்ப இன்னைக்கு ஆண்டவர் தன்னை தான் வருது தன் சிலுவை எடுத்துட்டு சுமக்கணும்னு சொன்னோன்னே அடுத்த வேத புரட்டு என்னன்னு சொல்றேன். பிலிப்பைன்ஸ் போன்ற தேசத்துல இன்னைக்கு தங்களை தாங்களே சிலுவையில் அரைஞ்சுக்குவாங்க. தெரியுமா? இந்த அழகு குத்துறது மாதிரி தங்களை தாங்களே சிலுவையில் அரைஞ்சுக்குவாங்க. நல்ல கவனிச்சுக்க. தன்னைத்தான் வருது சிலுவையில இருக்க சுமக்கணும்னு சொன்ன விஷயம் வேறு. இவங்க அதை மாத்திட்டு அந்த அளவு தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம், வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா இப்படிப்பட்ட மூடத்தனங்களை எல்லாம் செய்வாங்கிற அளவு உலகம் போயிட்டு இருக்கு. பாத்துக்க, பேய்க்குள்ள இருந்து அது வெளியே வரையில பாத்துக்க. இயேசுவின் ரத்தம் எடுக்க இடத்துல எப்படி பேய் வந்துட்டு நீங்க கேட்பீங்க. உங்களுக்கு இப்படி புரியுது இல்ல? அதான் நேரமா சொன்னேன். சத்தியத்துக்கு விரோதமான நம்பிக்கைகள் நமக்குள்ள இருந்தா அசத்தியத்துல சத்தியத்தின் விரோதியாகிய பிசாசு நமக்குள்ளே ஆளுகை செய்வான். இதுதான் நமக்கு இப்ப தேவை. நம்முடைய சபைகளில் பிசாசின் ஆளுகை போல எத்தனை தடவை ரத்தத்தை சொன்னோம், எத்தனை தடவை சிலுவையை தியானிச்சோம் இல்லையா? இயேசுவின் ரத்த பாட்டு தான் அதிகமா பாடுறோம். எல்லாம் பாடினாலும் இந்த சபைகள்ல பேய் ஆளுகை செய்யறதுக்கு காரணம் பொய்யின் ஆவி அங்கே இருக்கு. ஏன்னா அவங்க சத்தியத்துல நடக்கல. சிலுவை நல்லதுதான், சிலுவை உபதேசம் நல்லதுதான், எல்லாம் நல்லதுதான். ஆனா அந்த சத்திய உபதேசத்தினுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் போறதுனால இன்னும் வர பேய் இங்கே ஆட்சி செய்யற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இப்ப நமக்கு முக்கியமான தேவை இந்த அசுத்தாவிலிருந்து நமக்கு விடுதலை வேணும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். குருசடி ஆவின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவேன், சிலுவைக்கல் ஆவின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவேன். இந்த ஆவியின் பிடியிலே பெந்தேகோஸ்தே சபையில் சிக்கி இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதுல இருந்து நமக்கு விடுதலை வேணும். சரியா? இதெல்லாம் செஞ்சா நமக்கு விடுதலை இல்லாததுனால இந்த விடுதலைக்கு வழி நமக்கு தெரியணும். அதனால தான் அதை ஃபைனலைஸ் பண்றோம். அப்ப சத்திய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணணும்னா இயேசுவின் உபதேசத்திற்கும் அப்போஸ்தல உபதேசத்துக்கும் புறம்பான அத்தனை விஷயத்தையும் நாம மாற்றி விடாவிட்டால் பொய்யனாகிய பிசாசு நம்ம மேல ஆளுகை செய்வான். அவனை விரட்ட முடியாது. யூதாஸ் இயேசுவோடு இருக்கிறான் பாருங்க. 12 ஒருத்தன் இல்லையா, அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அப்ப அவனை பற்றி எழுதி இருக்கு. ஒரு கட்டத்தில் பிசாசு அவனை தூண்டினான், இன்னொரு கட்டத்தில் பிசாசு அவனுக்குள் புகுந்தான், நிரப்பினான். பிசாசு அவனை நிரப்பினான், இயேசுவை காட்டி கொடுத்தான். அந்த காசு பயன்படல, வயரை வெடித்து செத்து போனான்னு நமக்கு தெரியும். நான் நினைச்சு பார்ப்பேன், இயேசுவோடு கூட இருந்த ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு தூண்டின பிறவும் பிசாசு புகுந்த பிறவும் அவனை விடுவிக்க இயேசுவால முடியலையே இல்லையா? எல்லா பிசாசுகளையும் விடுதலை பண்ணவர். ஏன் முடியலன்னா அவன் ஜீவாதிபதியை காட்டி கொடுக்கிறான். நீ உன் வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் நடவடிக்கைனாலும் ஒரு பக்கம் ரத்தம்னு சொல்லிட்டு மறுபக்கம் இயேசுவை காட்டி கொடுக்க மாதிரி வாழ்ந்தேன்னு வச்சுக்க, அந்த யூதாசுக்கு நிலைமை உனக்கு வரப்படாது. அதனாலதான் இதை நாங்க பேசுகிறோம். இப்பமே இயேசு எப்படி வாழ்ந்தாருன்னு தியானிச்சு ரொம்ப வருஷம் தியானிச்சிருப்பிய. கத்தோலிக்கத்துல இருந்து வந்தவங்களுக்கு நல்லா தெரியும். எப்பா ஆமா நல்லா தெரியும் பேசுகிறாரு. அதுபோல வாழ நீ ஒப்பு கொடுக்கணும். உங்கள் சரீரங்களை ரோமர் 12:1 ஜீவ பலியாய் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புவிக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். உன் சரீரத்தை இயேசு தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து உன்னை மீட்டிருந்தான். நீ உன் சரீரத்தை சாத்தானுக்கு கொடுக்க முடியாத பாத்துக்க, உலகத்துக்கு கொடுக்க முடியாத பாத்துக்க, உனக்கு இஷ்டப்படி நீ நடக்க முடியாத பாத்துக்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு நடக்கணும். ரோமர் 12:2 சொல்லுது இல்லையா? இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ப நடக்காம பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து பார்க்க நீ படிக்கலன்னா நீ ரட்சிக்கப்பட்டவ கிடையாது, நீ விசுவாசி கிடையாது, நீ பரிசுத்தாவி பெற்றவ கிடையாது. இத்தனை சூழ்நிலையில நான் உனக்கு சொல்லியிருக்கேன். இனி இப்படி வாழாத நாட்கள் பொல்லாத விழானதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்னு எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்க ஜெப வீடு திறந்து கிடக்குது. வீட்டுல சும்மா இருக்க ஆளுகள் வந்துருந்து ஜெபம் பண்ணு, தேவ வசனத்தை தியானி, தெரியாத காரியங்களை கேளுன்னு சொன்னா திருவிழா கூட்டத்துக்கு வர்ற மாதிரி வந்தியளோ, பண்டிகைக்கு போற மாதிரி வந்தியாலோ, இப்படிதானே இப்ப நடந்துட்டு இருக்குது. நீ பயன்படுத்திக் கொள்ளு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சூழ்நிலையெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்களும் எல்லா சபை சூழ்நிலைகளும் ஊழியங்களையும் பார்த்துட்டு இதுல என்னென்ன எரர்ஸ் இருக்கு, குறை இருக்கு, அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணி அதை முழுமையாட்டு கொடுக்கறதுக்கு தான் இந்த பிரயாசம் நடக்குது. உங்களுக்கு புரியுதுல்ல? இந்த மாதிரி செய்தி கேட்டிருக்க மாட்டீங்கல்ல? ஆக இந்த நாட்களை பயன்படுத்து. ஆண்டவர் வர போறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நல்ல கவனி. வெளிப்படுத்தல் 20:12 சொல்லுவார், சீக்கிரமாய் வருகிறேன். அவன் கிரியைக்கு தக்கத பலன் என்னோட கூட வருகிறது. 1 பேதுரு 1:17 பட்சபாதம் இல்லாமல் அவனுக்கு கிரியைக்கு பலனை கொடுக்கும்படி வரப்போகிறார். அப்போஸ்தலர் 10:40-41 தேவனால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார். ரோமர் 2:7 அவன் கிரியைக்கு தக்க பலன் கொடுக்கப்படும். கலாத்தியர் 6:7 அவன் விதைச்சதா இருக்கணும், நீ விதைச்சது நீ இறக்கணும், நான் விதைச்சது நான் இறக்கணும். சிலுவைகள்ல வித்த நிக்காது, ரத்தம் நிக்காது. அது இப்பமே மன்னிப்பு எடுத்து மனம் திரும்பி குணப்பட்டு அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டியானா பிரச்சனை இல்ல.
இனி வரும்போது உனக்குள்ள ஒவ்வொருத்தருக்கு கணக்கு நோட்டையும் எடுத்துக்கிட்டு வருவார். பார்த்துக்க, அன்னைக்கு ஒரு போக்கம் பயன்படாது. இன்னைக்கு இந்த ஆராதனைகள் எல்லாம் இங்கதான் இருக்கு, இனி இருக்காது. ஆகவே இந்த நாளில், அதாவது எருசலேமை பார்த்து சொன்னார்ல, ஆமா எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை சிறைகளை சேர்க்கிற மாதிரி 2000 வரியமா நான் காத்திருந்தேன், உங்களுக்கு மனசு இல்லாம போயிட்டு சமாதானத்துக்கு எடுத்து தேடல, இனி விட்டுருவேன்னு சொல்லி அந்த ஜனங்கள் இன்னும் வர படுற பாட நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இன்னும் மனம் திரும்பல, நான் முடிச்சிடுறேன். ஒரு சம்பவம் வருது. அன்னைக்கும் இயேசுவை அவன் கேட்டான், பிலாத்து கேட்டான், இவனை நீதிமானாக்கம் பார்த்துக்க, நான் விடுதலை பண்ணு கேட்டான். இந்த யூதர்கள் விடல. டேய், பண்டிகையில ஒருத்தனை விடுதலை பண்ணுவாங்க இல்லடா, இந்த இயேசு விடுதலை இல்ல, எங்களுக்கு கள்ளம் வேணும், கள்ளன் பரபாசங்கிற கள்ளன் கொலைபாதகம் வேணும்னு கேட்டாங்க. கொடுத்தாச்சு, இயேசு சிலுவையில் அரைஞ்சாச்சு. இப்போ வருஷங்கள் ஆயிரக்கணக்கில் 2000 கடந்தாச்சு. பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேல் பிரதமர் சொல்லுவாரு, இயேசுவின் உபதேசங்களை பேசிட்டு இருந்தா நமக்கு தேசத்தை பாதுகாக்க முடியாது. நமக்கு செங்கிஸ்கானை போல ஒரு கொடுமையான அவர் ஒருத்தன் இருந்தான், ஆட்டோகிராட் சர்வாதிகாரி இருந்தான். அந்த கொடுங்கோலன மாதிரி உள்ள மனசு தான் வேணும்னு அவர் சொல்றது மீடியாவில் இருக்கு. இன்னைக்கு இவனுக்கு கள்ளம் தான் வேணும், இயேசு வேண்டாம். இனி ஒரு கள்ளம் வருவான், கள்ள மேசியா வருவான். அவன் மேசியான்னு கொஞ்ச நாள் சொல்லிட்டு பிறகு நான் தான் கடவுள்னு சொல்லுவான். அப்பதான் இவனுக்கு புத்தி வரும், மேசியா கடவுளாகக்கூடாது இல்லையா, தப்பிட்டோம். அப்புறம் தான் குத்துனவரை நோக்கி பார்ப்பேன் வச்சிருக்காரு ஒரு சைட்ல இருந்துக்க, என்ன கீழ்படியல இல்லையா பார்த்துக்கிட்டே, என்ன மற்றவர்கள் என்ன ஏற்றுக்கொள்ளதை பார்த்துக்கிட்டே, மற்றவர்களும் உனக்க பரிதாபமான நிலைமை பார்க்கணும். ஒரு நாள் நீ என்ன திரும்பி பார்க்கறது வரைக்கும் ஒரு பகுதியை வச்சிருப்பேன்னு சொல்லி சவால் விட்டுட்டார். அன்பர்களே, நமக்கு முன்பு இப்போ ஒரு கேள்வி இல்லையா, ஒரு பக்கம் கள்ளை, இன்னொரு பக்கம் இயேசு. யார் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, உங்க மனசுல எப்படி இருக்கு எண்ணம்? இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தும் நீர் எங்களுக்காய் பலியான அந்த காரியங்களை தியானிக்கின்றோம். அது தொடர்பான நீர் இயேசுவும் அப்போஸ்தலரும் சொன்ன வசனங்களை தியானிக்கின்றோம். அதன்படி எங்களை ஜீவ பலியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க எடுக்க வேண்டிய முடிவு தான். ஜீவ பலியாய் நீர் எங்களுக்கு பலியானது போல நாங்களும் அன்னதினம் உமக்காய் தேவ சித்தம் செய்யும்படி, பலியாக்கப்படும்படி, சுயம் சாகும்படி, உலக சிந்தை சாகும்படி, கிறிஸ்துவின் சிந்தை வரும்படி, பரலோக ராஜ்யத்துடைய சாயல் வரும்படி ஒப்பு கொடுக்கணும். மரியாதையா ஒப்பு கொடுத்து, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற 4 நேரத்திலிருந்து உன் வாழ்க்கையும் உன் சூழ்நிலை தன்மையும் மாறும்படியா நீ நடக்கலன்னா, கனி இல்லாத மரத்தை வெட்டி போடணும்னு சொன்னது மாதிரி உள்ள சூழல் நமக்கு வராதபடி எச்சரிக்கையா இருப்போம். இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்படும்படி பிரயாசப்படுவோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிறந்து ஆவிக்கேற்ற கனிகளை கொடுத்து சாத்தானின் வல்லமையை ஜெயித்து நான் வாழும்படி நீங்க உங்களோட அர்ப்பணம் நான் முடிக்கிறேன். ஏன்னா அர்ப்பணம் இல்ல, வருஷக்கணக்கா இந்த நாங்க எத்தனையோ கூட்டம் வருஷக்கணக்கா பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்தப்பறம் உனக்கு குணப்பாடு வரையிலையே, அம்மா உனக்கு குணப்பாடு வரையிலையே, பரம தரிசனம் வரையிலையே, ஆவிக்குரிய சிந்தை வரையிலையே, கையடிக்கிறாய், காலடிக்கிறாய், அந்நிய பாஷை பேசுகிறாய், உடலை முறுக்குகிறாய், திருக்குகிறாய், கனி வரையிலையே அம்மா. பரலோக இதுக்கு முன்ன ஆவியருடைய அனுபவங்களை நீங்க எங்க வளர்ந்துருக்கணும், எவ்வளவு பெருகி இருக்கணும், எவ்வளவு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி இருக்கணும், உங்க வருஷங்களை கணக்கு பார்த்தா இவ்வளவு ஆயிருக்கணுமே. குழந்தைகளை கூட கேடா இருக்குதுகள் தான் மனம் திரும்பாததும் ஒப்பு கொடுக்காததும் சடங்காச்சாரமாய் இந்த காரியங்களை நடத்துவதனே காரணம். அதனால தான் திருப்பி பேசுகிறோம், இது சடங்காச்சாரமாய் போயிட்டு பார்த்துக்க. இனிமேல் கத்தோலிக்கரையோ மற்றொரு பேர் சொல்லல, மற்ற சபையில மாதிரி நீங்க இந்த சடங்காச்சாரிகளா இருக்காம கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஐக்கியமாகிற, பாடுகளோடு ஐக்கியமாகிற ஆழமான அனுபவத்துக்கு ஆன்மீக, ஏன்னா இந்த சுயம் செத்து இந்த மாம்ச சிந்த போனதான் ஆவிக்குரிய சிந்தை வரும் என்ற உணர்வோடு ஆழமாய் அர்ப்பணிங்க. சிலுவை பலியின் மூலம் உண்டாகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாகும்படி உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஆயத்த